தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். மிக முக்கியமான விடயம் அகைன் சென்டாக் புதுச்சேரி. சென்டாக் புதுச்சேரியில் ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங்குரிய ரிசல்ட் அப்படின்றது வந்தது. அதற்கு நமக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த மாதம் செப்டம்பர் 5ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணி காலேஜில் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது ரூல் இருக்குது. அதை நீங்கள் செஞ்சுருவீங்க. இப்போ இரண்டாவது கவுன்சிலிங், அதாவது செகண்ட் ரவுண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? இந்த செகண்ட் ரவுண்டுக்கு ரீ அலாட்மெண்ட் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ரீ அலாட்மெண்ட்லாம் என்ன, ரீ அலாட்மெண்ட்டை என்ன செய்யணும், ரெண்டாவது அந்த செகண்ட் ரவுண்டுக்கு போகிறதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள். ஃபஸ்ட்டு ரவுண்டில் யார் எலிஜிபிள்னா எல்லாருமே எலிஜிபிள் தான். எல்லாருமே எலிஜிபிள். அதாவது என்னென்னா, நீங்கள் சீட்டு கிடைச்சவங்க, சீட்டு கிடைக்காதவங்க, ஃபஸ்ட்டு ரவுண்டில் சீட்டு கிடைச்சவங்க, ஃபஸ்ட்டு ரவுண்டில் சீட்டு கிடைக்காதவங்க, அப்படி யாரெல்லாம் நீங்கள் சென்டாக்கில் அப்ளை பண்ணீங்களோ எல்லாருமே செகண்ட் ரவுண்டுக்கு, ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு எலிஜிபிள். ரைட்டுங்களா? ஃபஸ்ட் ரவுண்ட் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் ரவுண்டுக்கு வரோம். செகண்ட் ரவுண்டில் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி தான் இந்த டீட்டெயில் பார்க்க போகிறோம். செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், ஸ்டே வேக்கன்சி யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் ஆஸ் பர் இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சரில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்களோ அதை தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். கவனமாக நீங்கள் கேட்டுக்கோங்க. சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா வீடியோ கீழே இருந்து கமெண்ட் செக்ஷனில் டீட்டெயிலை சொல்லுங்கள். இப்போ நான் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சரில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலாக பார்ப்போம். இன்ஃபர்மேஷன் புல்லட்டின், இன்ஃபர்மேஷன் இதில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 இது பேஜ் நம்பர் 16 இருக்கும். உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை டவுன்லோட் பண்ணிங்கன்னா இதில் பேஜ் நம்பர் 16 இந்த டீட்டெயிலை கொடுத்துருப்பாங்க. அதுதான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ என்ன அப்படின்னா, ரவுண்ட் 1 எலிஜிபிள் அப்படின்னா ஆல் நீட் கேண்டிடேட், யாரெல்லாம் நீட் எழுதுனீங்க எல்லாருமே ரவுண்ட் 1க்கு எலிஜிபிள். அது ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சு. இப்போ நாம் அதை பார்க்க வேணாம். இப்போ நாம் ரவுண்ட் 2 பார்க்கலாம். யாரெல்லாம் ரவுண்ட் 2, ஏன்னா இப்போ நமக்கு ரவுண்ட் 1க்குரிய ரிசல்ட் வந்தாச்சுன்றதுனால ரவுண்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ரவுண்டு 1க்கு யாரெல்லாம் எலிஜிபிள்? ரொம்ப சிம்பிள். கேண்டிடேட்ஸ் ஹூ வேர் நாட் அலாட்டட். ரவுண்டு 1ல் யாருக்கெல்லாம் சீட் அலாட் ஆகலையோ அவங்க ரவுண்ட் 2க்கு எலிஜிபிள். அதே போல் கேண்டிடேட்ஸ் ஹூ ஜாயிண்ட் அலாட்டட் சீட் இன் ரவுண்ட் 1. ரவுண்ட் 1ல் சீட் அலாட் ஆன மாணவர்கள் அண்ட் வாண்ட் ஸ்லைடிங் இன் ரவுண்ட் 2. இது யார் ரவுண்ட் 2க்கு எலிஜிபிள்னா, ரவுண்ட் 1ல் ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லைடிங்க்கு விருப்பப்பட்ட, ஸ்லைடிங்னா அதாவது மூமெண்ட், இங்கே நம்ம ரீ அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ரீ அலாட்மெண்ட்டுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2க்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஜாயின் பண்ண மாணவர்கள், ரவுண்ட் 1ல் ஜாயின் பண்ண மாணவர்கள் நீங்கள் ஸ்லைடிங்க்கு விருப்பப்படுறீங்கன்னா ரவுண்ட் 2ல் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதே போல் கேண்டிடேட் ஹூ ஹாவ் ஆப்டட் ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, ரவுண்டு 1ல் நீங்கள் போய் உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, நீங்கள் போய் எந்த காலேஜில் போய் ரிப்போர்ட்டே பண்ணாமல் கம்முன்னு விட்டுட்டீங்க அப்படின்னாவே தட் இஸ் கால்டு ஃப்ரீ எக்ஸிட். டோட்டலாக நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. அவங்களுமே ரவுண்ட் 2க்கு எலிஜிபிள். இப்போ உங்களுக்கு க்ளீனாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது என்ன அப்படின்னா, கேண்டிடேட் ஹூ வேர் நாட் அலாட்டட், கரெக்டாக? ரவுண்ட் 1ல் சீட் அலாட் ஆகாதவங்க, ரவுண்ட் 1ல் சீட் அலாட் ஆனவங்க, ரவுண்ட் 1 பக்கம் போகாமல் இருக்கிறவங்க, அதை தான் ஃப்ரீ எக்ஸிட் சொல்கிறது. எல்லாருமே அந்த ரவுண்ட் 2ல் எலிஜிபிள். சரி, ரவுண்ட் 3 பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் எலிஜிபிள்னா, யார் கேண்டிடேட் ஹூ வேர் நாட் அலாட்டட் எனி சீட், அதாவது ரவுண்ட் 1லேயோ ரவுண்ட் 2லேயோ எதுலேயுமே சீட் அலாட் ஆகலைன்னா ரவுண்ட் 3ல் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதே போல் யார் ரவுண்ட் 1லேயுமே ரவுண்ட் 2லேயே உங்களுடைய வில்லிங்னஸை தெரிவிச்சிருக்கீங்க, ரவுண்ட் 1 போய் சேர்ந்துருப்பீங்க, அங்கே நான் ரவுண்ட் 3 போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வில்லிங்னஸ் கொடுத்துருப்பீங்க, அல்லது ரவுண்ட் 1லேயும் சரி ரவுண்ட் 2லேயும் சரி உங்களோட வில்லிங்னஸை நீங்கள் தெரிவிச்சிருக்கீங்க, விருப்பப்படுறீங்க ஸ்லைடிங் மெத்தடுக்கு, அடுத்த ரவுண்டுக்கு நான் போக விருப்பப்படுறேன் நீங்கள் தெரிவிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாருமே எலிஜிபிள் ஃபார் ரவுண்ட் 3. அதாவது ஒரு ரவுண்டில் போய் நீங்கள் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் உங்களோட விருப்பத்தை தெரிவிக்கவே முடியும். அதுதான் இங்கே வில்லிங்னஸ் ஃபார் ஸ்லைடிங் அப்படின்னு சொல்லலாம். ஸ்லைடிங்னா மூமெண்ட்டு. அடுத்தது கேண்டிடேட் ஹூ வேர் நாட் ஜாயின்ட் ரவுண்ட் 1 ஆர் ரவுண்ட் 2. ரவுண்ட் 1லேயோ ரவுண்ட் 2லேயோ நீங்கள் ஜாயினே பண்ணாத மாணவர்கள் நீங்கள் என்ன பண்ணலான்னா ரவுண்ட் 3க்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜாயினே பண்ணாதவங்க, ஆனால் அலர்ட் ஆகிருக்கு, நீங்கள் ஜாயின் பண்ணலை, சரிங்களா? சீட் அலர்ட்டட் பட் ஹூ ஜாயின் பண்ணாதவங்க, இதுதான் இங்கே சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக ஒரு விஷயம் இருக்குது. இந்த சி பாயிண்ட் பாருங்கள், கேண்டிடேட் ஹூ டிட் நாட் ஜாயின் ரவுண்ட் 1. ரவுண்ட் 1ல் ஜாயின் பண்ணல, பட் ரவுண்ட் 2 அலாட்டட் சீட், சரிங்களா? ரவுண்ட் 2ல் சீட் அலாட் ஆச்சு, அவங்க விருப்பப்படுறாங்கன்னா ரவுண்ட் 3க்கு போகலாம். அதுதான் பாயிண்ட் நம்பர் 6 சியில். அடுத்தது டியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கேண்டிடேட் ஹூ ஜாயின் இன் ரவுண்ட் 1. யார் ரவுண்ட் 1ல் ஜாயின் பண்ணியிருக்காங்க, அதாவது என்னென்னா அலாட்டட் சீட் ஹூ சப்மிட்டட் willingness for sliding in round 3
பட் டிட் நாட் பார்ட்டிசிபேட் ரவுண்ட் 2 ஆஃப் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்கிறான். என்ன ரவுண்ட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஜாயின் பண்ணிவிட்டு சீட் அலாட் ஆச்சு. ஆனால் ரவுண்ட் 2க்கு அவங்க பார்ட்டிசிபேட்டே பண்ணலை. நேரடியாக ரவுண்ட் 3க்கு வராங்க விருப்பப்படுறாங்கன்னா அவங்களுமே ரவுண்ட் 3ல் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ அதுதான் உண்டு. ரெண்டாவது சீட்டை வந்து சரண்டர் பண்ணவங்க ரவுண்ட் 1லேயோ ரவுண்ட் 3லேயோ ரவுண்ட் 1லேயோ ரவுண்ட் 2லேயோ உங்கள் சீட்டை நீங்கள் சரண்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சரண்டர் பண்ணுறது வந்து குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே உங்கள் சீட்டை சரண்டர் பண்ண மாணவர்கள் ரவுண்ட் 3க்கு நீங்கள் வந்து திரும்ப ஃப்ரெஷ் சாய்ஸ் ஃபில் பண்ணி திருப்பி வந்து வரலாம். அதுதான் அங்கே சொல்கிறாங்க. அதற்கு அந்த குறிப்பிட்ட டேட்டுக்கு மேலே நீங்கள் ரிசைன் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய அந்த ஃபீஸ் வந்து ஃபோர்ஃபிட் பண்ணிவிடுவாங்க, பிடிச்சிருவாங்க. அதுதான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து உங்களுக்கு அடுத்த இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸ்டே வேக்கன்சி சீட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ரவுண்ட் 3 வில் கண்டினியூ டு பி ஃபில்டு தி ஆன்லைன் ஸ்டே வேக்கன்சி ரவுண்ட். ஸோ பெரும்பாலும் ஸ்டே வேக்கன்சி லெவலில் பெரும்பாலும் யாருமே போகிறதில்ல. காரணம் என்னென்னா ரவுண்ட் 3க்குள்ளே எல்லா வேலையுமே முடிஞ்சிடும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் ரவுண்ட் 1லே அங்கே பாதி க்ளோஸ், 95% க்ளோஸ், 98% மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு. ப்ரைவேட் காலேஜில் கொஞ்சம் கொஞ்சம் சீட் இருக்குது. அதுவுமே மேக்ஸிமம் ரவுண்ட் 2லே க்ளோஸ் ஆகிடும். ரவுண்ட் 3 வரைக்குமே போகிறதுக்காண்டிய வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இப்போதைக்கு. பட் ஸ்டே வேக்கன்சியில் ரொம்ப ரொம்ப சிரமம். ஸ்டே வேக்கன்சி யாரெல்லாம் பெரும்பாலும் போவாங்கன்னா எங்கேயாவது ஒரு சீட்டு ரவுண்ட் 3 வரைக்குமே ஃபில் ஆகாமல் இருந்ததுன்னு சொன்னால் அதெல்லாம் கம்ஸ் அண்டர் அதாவது ஸ்டே வேக்கன்சி. சரிங்களா? இது மட்டும்தான். இப்போதைக்கு பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரவுண்ட் 1லேருந்து ரவுண்ட் 2க்கும், ரவுண்ட் 2லேருந்து ரவுண்ட் 3க்கும், ரவுண்ட் 3லேருந்து ரவுண்ட் 4க்கும் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா வீடியோவுக்கு லைக்